ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிதமான தீயில் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஆற விட்டுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிளகு சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடரும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 8 பிஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இப்போது இது 5 நிமிஷம் வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், ஆயில் எல்லாம் அழகாக சூப்பராக மேலே வந்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.